அன்பான வணக்கம். அண்மையில் திருப்பத்தூர்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் விழா. அதுல பேசுகிற ஒரு வாய்ப்பு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயராலே ஒரு அறக்கட்டளை, நிறைய கல்வி பணி. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விரும்பியது நிறைய பேர் படிக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பம்தான். அந்த மாணவர்களுக்கு சீருடை வழங்குவது, பாடப்புத்தகங்கள் வழங்குவது, வேறு பல படிப்புக்கான உதவிகள் நிறைய செய்வதுங்கிற முறையில் வித்தியாசமா ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான மக்கள் வெள்ளம். அதுல பேசுகிற ஒரு வாய்ப்பு, எனக்கு பெருந்தலைவர்களை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் என்னுடைய பேச்சை எப்போதுமே உருவாக்கிக்கிற போது ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒரு கோணத்துல, இப்ப எல்லாரும் அவர் ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற கோணத்துல பார்த்திருப்பாங்க. வெவ்வேறு கோணங்கள்ல அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் சொல்வார்கள். எனக்கு மனசுல ஒரு ஒரு எண்ணம், என்ன அவருடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா பெருந்தலைவர் அப்படின்னு சொல்றோம், அப்ப அவருடைய தனித்த சிறப்பு, தனித்துவமான சிறப்புங்கிறது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் ஓடிச்சு. நீங்க நல்ல வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, சமூகத்துல உங்களோட பக்கத்துல இருக்கிற மக்களை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரோடையும் பேசி பாருங்க, இல்ல கவனிச்சு உத்து பாருங்க. ஒரு ரகசியம் தெரியும். தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுகிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் மேல வர முடியுமா? ஒரு பெரிய தலைவர், அதுக்கு மேலான ஒரு பெரிய நிலை, இப்படிலாம் மேல வர முடியுமா? ரொம்ப கஷ்டம். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் ரொம்ப கூச்சமா, கூனி குறுகி, தன்னை 10 பேருக்கு மத்தியில் எப்படி நிறுத்துறது அப்படின்னே தெரியாது. அப்புறம் நிலை நிறுத்துவது ஃபர்ஸ்ட், நிலை நிறுத்துவது, அப்புறம் தலைவராக நிற்பது, எல்லாம் கஷ்டம், ரொம்ப சிரமம். இப்படி ஒரு சிந்தனை போக்க யோசிச்சு பாருங்க. தாழ்வு மனப்பான்மை பெருவாரியா யார் யாருக்கு எதனால வருது? இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களை எடுத்து நீங்க அப்படியே பழகி பார்த்து நல்லா கூர்ந்து ஸ்டடி பண்ணி பாருங்களேன், ஒரு உண்மை தெரியும். ஒரு மனிதனுக்கு முதல்ல தாழ்வு மனப்பான்மை எதனால வரும்னு கேட்டா, வறுமையினால வரும். இப்ப நான் ஒரு 10 பேருக்கு மத்தியில் இருக்கேன், எனக்கு சரியான உடை உடுத்த முடியாது, போதுமான பண வசதி கிடையாது. நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே கார்ல இறங்குறாங்க, நான் நடந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போன்றிருக்கு, எங்க அப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்து விட மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் வச்சுக்கோங்க, என்ன அறியாமையே ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள வரும். வருமா வராதா? வறுமை தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், குறிச்சுங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களோட பேசி பாருங்க, வெள்ளையா சிவப்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கர்வம் இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கர்வம் கம்மியா இருக்கும். ஒரு கர்வம் கம்மியா இருக்க மட்டும் இல்ல, ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். என்ன அவங்க ரொம்ப சேப்புப்பா, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன். சிவப்பா இருக்கிறவங்கன்னா ஒரு அழகு, ஒரு அட்ராக்ஷன், அவங்களுக்கு சமூகத்துல ஒரு மரியாதை கிடைக்கும். வெள்ளையா இருந்தா ஒரு மரியாதை கிடைக்கும், கருப்பா இருக்கவங்களுக்கு. உலகம் முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு. கருப்பின மக்களை உலகம் முழுக்க அடிமையா வச்சிருந்தாங்க. கருப்பின மக்கள் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அமெரிக்கால என்ன பாடுபட்டாங்க, மார்ட்டின் லூதர் கிங் மூலமாலாம் எவ்வளவு காலம் பட்டாங்க. அப்ரஹாம் லிங்கன் அந்த சமத்துவத்தை கொண்டு வரதுக்குள்ள அவர் உயிரே போயிடுச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்ரஹாம் லிங்கன்லாம். இப்ப நீங்க ரெண்டாவது கூர்ந்து கவனிக்கணும், நிறத்தால் கருப்பாக இருக்கிறவர்கள் தாழ்வு மனப்பான்மை அடைகிறார்கள், வெள்ளையா இருக்கிறவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க. அப்புறம் படிப்பு. இப்ப நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன்னு வச்சுங்க, ஒரு MA PhD வாங்கின ஒருத்தர் என்கிட்ட பேச வராரு அப்படின்னா நம்மள அறியாமையே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவோம். நமக்கு புகழ் கூட இருக்கலாம், பெருமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இருந்தா கூட அவர் MA PhD படிச்சவர், அங்கேருந்து மிகப்பெரிய படிப்பாளி, ஒரு யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கினவர், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், இப்படி என்னமோ பெரிய கல்விமான் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க, கொஞ்சம் கூனி குறுகி போயிடும். என்னடா நம்ம படிக்கலையே, முறையா படிக்கலையே அப்படின்னு. சிலம்புச்செல்வர் ஐயா மாப்போசி சொல்வாரு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, படிக்க முடியல, அச்சு கோக்குற தொழிலாளியா இருந்தேன், அச்சு கோத்து அதுக்கு படிக்க ஆரம்பிச்சுதான் நான் புத்தகத்தையே படிச்சேன் அப்படிம்பார். நம்ம குறைவான ஒரு படிப்பு படிச்சிருந்தோம்னா மனதுக்குள்ளேருந்து ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எதுக்காக இந்த அனாலிசிஸ் பண்றேன்னு நீங்க கவனிக்கணும். தாழ்வு மனப்பான்மை தோன்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் செல்வத்தில் இருக்கிற இடைவெளி. 2, நிறத்தில் கருப்பாக இருக்கிற ஒரு நிலை. 3, நம்ம கம்மியா படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நிறைய படிச்சவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த தாழ்வு மனப்பான்மை எதனால ஏற்படுதுங்கிறதுக்கு என்னென்ன இலக்கணம் சொன்னாலும் இதை குழி தோண்டி புதைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய அந்த தலைமை பண்பை நீங்க கவனிக்கணும். எப்படின்னா, கருப்புனா கருப்பு, பயங்கரமான கருப்பு இல்லைங்களா? ஆனா எவ்வளவு பெரிய தலைவரா வடக்கத்தி தலைவர்களுக்கு முன்னாடி போய் நின்றார். நேரு சிவப்பு, நிராகதி அம்மா சிவப்பு, மொரார்ஜி தேசாய் வெள்ளை, எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையில் இருந்தாங்க. வடக்க இருந்தவங்க எல்லாம் வெள்ளையா இருந்தாங்க, இவர் கருப்பா இருந்தார்.
கருப்பா இருக்கிறாருங்கிறதுக்காக எனக்கே தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்தா ஐயோ நான் பர்சனாலிட்டியா இல்லைன்னு. நீங்க பாருங்க, நேருவோட நடந்து வர படம் காமராஜருடைய படம் இருக்கும். நேருவை விட பிரைட்டா இருப்பார் காமராஜர் தான். ஏன்னா அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ மட்டும்தான், ஒயிட் ஷர்ட் பிளாக் ஃபேஸ், பிரமாதமா இருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் நடந்து வர ஒரு அழகே தனியா இருக்கும். நீங்க அவ்வளவு வடக்கத்தி தலைவர்களோட நிறத்தோடு ஒரு தாழ்வு மனப்பான்மை இம்மி அவருக்கு இருந்ததா? கிடையாது. படிப்புன்னு எடுத்துங்க, நேருவோட படிப்பு என்ன, ராதாகிருஷ்ணனோட படிப்பு என்ன, ராஜேந்திர பிரசாத்தோட படிப்பு என்ன, இவங்க எல்லாருமே அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருடைய படிப்பு என்ன, அவரு அந்த காலத்துல அத்தனை பெரிய வழக்கறிஞர். இந்த படிச்சவங்க யாரையாவது பத்தி அவர் ஐயோ இவங்க முன்னாடி நம்ம படிச்சோமா படிக்கலையா ஒரு இம்மி தாழ்வு மனப்பான்மை கிடையாது சார். நேரு பேசினா பதில் பேசுவாரு, பட்டேல் பேசினா பதில் பேசுவாரு, யார்கிட்ட வேணாலும் பேசுவாரு, இந்திரா காந்தி பேசுறாங்க பதிலுக்கு பதில் பேசுவாரு. அவருக்கு ஹிந்தி ஓரளவு வரும், ஆங்கிலம் ஓரளவு வரும், ஓரளவுனா நுட்பமான அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ற அளவுக்கு இருக்கும். தனக்கு இந்த மாதிரி மொழி முறையாக படிச்சு கிடிச்சு நம்ம கல்லூரிக்கு போலையே இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு இன்ச்சு அரை அங்குலம் கிடையாது. இங்க ஒரு தலைவர் எப்படி உருவாகிறாருங்கிறத கவனிக்கணும், ஒரு கணிக்கணும், நம்ம அதை ஸ்டடி பண்ணணும். நிறத்தினால வருதா தாழ்வு மனப்பான்மை? படிப்புனால வரும். சரி, நேரு எவ்வளவு பெரிய பணக்காரரு? அன்னைக்கு இருந்த ஆனந்த பவனுடைய சொத்தோட விலையே என்ன பெரிய சொத்து, எவ்வளவு பெரிய பணக்காரர் நேரு. அவரை பார்க்கறப்பெல்லாம் கூனி குறுகி நின்று இருக்கிறாரு பெருந்தலைவர் காமராஜ். விருதுநகர்ல அவருக்கு என்ன, விருது பட்டி, அவருக்கு என்ன சொந்தம் யோசிச்சு பாருங்க. பெரிய பணக்கார குடும்பம் எல்லாம் இல்ல, ரொம்ப எளிய குடும்பம். இவ்வளவு எளிமையிலேந்து போனவர், அவ்வளவு செல்வ செழிப்போடு போன தலைவர்களை அப்படி சமமா நினைச்சு பேசுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் தாழ்வு மனப்பான்மை என்பது எவற்றில் அரும்பும் என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தார்களோ எல்லாம் பொய்த்து போன இடம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய மனம். அப்போ அவர் ஒரு பிறப்பிலேயே ஒரு தலைவராக உருவாகிறார். அதான் அவருடைய தனித்த சிறப்பு, அதான் அவருடைய பெருந்தலைவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடமொழிக்கான மூல காரணம். தன்னை பத்தி ஒரு குறைவா நினைச்சுக்கவே இல்லை. ஏன்னா அந்த விஷயத்து மேலதான் அவருக்கு ஈடுபாடு. எதுவா இருந்தாலும் உள்வாங்கிறது, எதுவா இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து பேசுவது, தைரியமாக ஒன்றை சொல்வது, தன் மனதுக்கு பட்ட மாறுபட்ட கருத்தை நேருவாக இருந்தாலும் தெரிவிப்பது, யாராக இருந்தாலும் சரி அதை தெரிவிப்பது. மகாத்மா காந்தியோடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது கூட அதை பதிவு செய்திருக்கிறார். சத்தியமூர்த்தி அவருடைய தலைவர். சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு ஆங்கில கலெக்டர் கலந்துகிட்ட விழால கலந்துக்கிறாரு. காமராஜர் சொல்றார், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அப்ப இருந்த காங்கிரஸ் கொள்கையின்படி பிரிட்டிஷ்காரன் கலந்துக்கிற விழால கலந்துக்க கூடாது. ஏன் கலந்துக்கிட்டீங்க? தப்பு பண்ணிட்டீங்க. யாரு? சத்தியமூர்த்தி பார், தப்பு பண்ணிட்டீங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு பெரிய நிலையில அவருடைய மனோநிலையில அவர் உயர்ந்த அந்த 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 மனம் அவ்வளவு செம்மைப்பட்டு அவருக்கு நிக்குது. அப்படி அதான் தலைவனுக்குரிய இலக்கணம். அதான் இன்னொரு பண்பு வேணும் தலைவனுக்கு. நான் சொன்னது தாழ்வு மனப்பான்மை எதிர்த்து நிக்கிற குணம், பண்பு ஒண்ணு வேணும். ஆங்கிலத்துல சிம்பத்தி எம்பத்தி அப்படின்னு ரெண்டு வார்த்தை உண்டு. சிம்பத்திங்கிறது யாரோ ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவம் கண்ணு இல்லப்பா அவனுக்கு காசு போடு, ஐயோ பாவம் நடக்க முடியாதவங்க அவங்களுக்கு சோறு போடு, இப்படி இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்கு இறக்கப்பட்டு ஏதாவது செய்யறது சிம்பத்தி, அது இரக்கம்னு வச்சுக்கோங்க. ஆனா அருள் என்பது வேறு. என்ன அருள் என்பது வேறு? அது எம்பத்தி. எம்பத்திங்கிறது என்னன்னு கேட்டா அவங்க நிலையில தன்னை பொருத்தி பார்த்துக்கிறது. இப்போ நான் அங்க அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் என்ன கஷ்டப்படுவேன் அப்படின்னு அவன் கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்துக்கிறது. அப்போ நான் நானாவே இருந்துகிட்டு இன்னொருத்தர் மேல என்னுடைய கருணை பாஞ்சா அதுக்கு இரக்கம்னு பேரு. நான் அவனாகவே மாறி அவனுடைய மனோநிலையை அனுபவிச்சா அதுக்கு என்ன பேரு? அருள்னு பேரு, எம்பத்தி அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு. ஓரளவுக்கு அது பொருந்தி வரக்கூடிய வார்த்தை. பெருந்தலைவருடைய சிறப்பு அந்த எம்பத்தி. அவருக்கு சிம்பத்தியை விட எம்பத்தி தான் ரொம்ப முக்கியம். எப்படி? அவரை பார்க்கறதுக்கு ஒரு முறை அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பஸ் முதலாளிகள் சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவருடைய தேர்தலுக்காக செலவெல்லாம் பண்ணவங்க தான் பார்க்க வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து யாரோ வந்திருக்கிறாங்க. இப்ப அவரு தன்னுடைய வெற்றிக்கு காரணமா இருந்தவங்க, உழைச்சவங்க, பணம் செலவு பண்ணவங்க அவங்கள முதல்ல பார்க்கணுமா, இல்ல வந்திருக்கிறாங்க பொதுமக்கள் ஏதோ ஒரு பாமரர்கள் சில கோரிக்கையோட வந்திருக்கிறாங்க. அவர் முதல்ல சொன்னார், நீங்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களை இருக்க சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு மொதல் கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு ஊருக்கு கடைசி பஸ் எப்போ? பாருங்க, இதான் எம்பத்தி. அதாவது கடைசி பஸ் எப்ப அவன் அதுக்குள்ள அவன் போய் ஆகணும். அப்ப முதல்ல நான் அவனை பார்த்து அனுப்பிச்சாகணும். எத்தனை மணிக்குள்ள அனுப்பணும்? கடைசி பஸ் போய் அவன் பிடிக்கிறதுக்குள்ள அனுப்பணும். அப்ப அவன் என்னென்ன கஷ்டப்படுறானோ எல்லாத்தையும் தான் மனசால கஷ்டப்படுறார். இதுதான் உயர்ந்த பண்பு. கடைசி பஸ் எப்ப? இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, வந்த விஷயத்த சொல்லு. பார்த்து பேசி எல்லாம் பண்றாரு. இந்த வந்தவங்களுக்கு கொஞ்சம் கோபம். நம்ம எவ்வளவு முக்கியமா இவருக்கு உழைச்சிருக்கிறோம், பாடுபட்டு இருக்கோம், தேர்தலுக்கு கூட கொஞ்சம் பணம் எல்லாம் செலவு பண்ணிருக்கிறோம், நம்மள மதிக்கல, யாரோ 4 பேர் வந்து உட்காந்துருக்கான் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டு பேசாம போயிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிடுவன போன்ல கூப்பிட்டு கேட்டாரா, என்ன நீ வந்த உடனே உன்னை பார்க்கலன்னு கோச்சிட்டு போயிட்டியா? ஒண்ணு தெரிஞ்சுக்க,
அவன் போகலைன்னா கடைசி பஸ் போயிட்டு அவன் எப்படி போவான்? அவன் கையில காசு இருக்குமா? கடைசி பஸ் போயிட்டு அவன் எப்படி போவான்? நீ கார் வச்சிருக்க, 10 நிமிஷம் காத்திருந்தா என்ன குடுமொழியா போவோம்? நீ காத்திருந்து ராத்திரி லேட்டா போக முடியும், உனக்கு கார் இருக்கு. அவன் எப்படி போவான்? அதை யோசிக்க வேண்டாமா? பாருங்க அந்த பண்பு. அவன் எப்படி போவான்? அதை யோசிக்க வேண்டாமா? இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நான் முதலமைச்சர் ஆனதால நீ வந்து என்ன பார்த்த, நான் முதலமைச்சர் ஆனதால நீ வந்து என்ன பார்த்த. அவன் என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டு வந்து பார்க்கறான். நான் யாரை முதல்ல பார்க்கணும்? நான் முதலமைச்சர் ஆனதால நீ வந்து என்ன பார்த்த, அவன் என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டு வந்து பார்க்கறான். நான் இப்ப யாரை முதல்ல பார்க்கணும்? அவனை பார்த்ததுதான் சரி. உனக்கு இஷ்டம்னா அவ, இல்லையா போய் சரி. இந்த மாதிரியான ஒரு எதிரில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை ஜெயிச்சிட்டு வந்து அந்த எம்பத்தி அப்படிங்கிறாங்க பாருங்க, அது உள்ளவராக விளங்குகிறவர்கள் ஒப்பற்ற பெரிய தலைவர்களாக விளங்குகிறார்கள். அந்த மாதிரியான மனோநிலையில துறவிகள் கூட பாருங்க சார், அவங்க அண்ணன் தம்பி, தம்பி பசங்க, அண்ணன் பசங்க இவங்களை கூட வச்சுக்குவாங்க. அவங்களுடைய சொத்து வரவு செலவு இதெல்லாம் பார்க்கணும்னா அண்ணன் பையன் தம்பி பையன் இப்படி யாராவது ஒருத்தர், இவருக்கு பிள்ளை இருந்தா கூட அண்ணன் பையன் தம்பி பையன் தான் சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. பெருந்தலைவர் காமராஜர் அம்மாவை கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டார். ஏன்? ஒரு துறவியை விட மேலான துறவியாக வாழக்கூடிய ஒரு பக்குவம். சில துறவிகள் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தங்கம் வெள்ளி கிள்ளியும் கோடி கோடியா எடுக்க முடியுது. அவர் இறந்த பிறகு அவர் அறையிலிருந்து என்னடா எடுத்தான்னா 6 வேஷ்டி, ஒரு 100 சில்லற ரூபாய் பணம். பாருங்க, சொத்து வச்சுக்கல, சுகம் வச்சுக்கல. ஒரு ஆன்மீகவாதியை விட, ஒரு துறவியை விட மிகச்சிறந்த துறவியாக வாழ்ந்த பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜ். அதனால்தான் அவருடைய புகழ் காலம் காலம் காலமாக நின்று கொண்டே இருக்கிறது. நான் தான் திருமலை.